Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya Cool Drink. Campa is back, Chica. கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சா, டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்னா டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி, ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ண 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். பேங்கிங் சர்வீஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. முக்கு மேல ராஜா. ஆஹா. டியர் வியூவர்ஸ், கேப்பா தான் அடிச்சு தள்ளுங்க. இனி சுனில் நாராயண் சிஎஸ்கே போட்டு அடிச்சு தள்ளா, நசுக்கி தள்ளால அந்த மாதிரி அடிச்சு தள்ளுங்க. சுனில் நாராயண் மட்டுமா நசுக்கி தள்ளாங்க, நிறைய பேர் நசுக்கி தள்ளாங்க சீக்கா. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நானி சார், வெல்கம் பேக். அந்த மொத்தல பாத்திருப்பீங்க நீங்க டிவில, புடிச்சு விளாசி கட்டிட்டாங்க. ஒன் ஆஃப் த ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் சீக்கா, நானி சார் அண்ட் வியூவர்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். ஓவர் தி இயர்ஸ் வெரி ரேர் அண்ட் ஃபியூ மேட்சஸ் தான் இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்திருக்கு. பட் இன்னைக்கு ஒரு சரியான அடி. அதாவது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் சொல்லி ஆனச்சிக்கா. ஏன்னா தோனி வந்துட்டாரு நம்ம எல்லாரும் கூவினோம். வி ஆர் ஆல் கல்பிரட்ஸ். நம்ம எல்லாரும் சரண்டர் பண்ணிருக்கணும். வி ஹேவ் மிஸ்ரெட் த சிச்சுவேஷன் வெரி பேட்லி சீக்கா. தோனி வந்துட்டாரு ஓகே, பேட்டிங் ஒன்னும் மாறலப்பா. ரித்து போயிட்டாரு. இன்னைக்கு நானே தலையில கை வச்சிருந்தேன். என்னடா நீ இமோஷனலா நேத்திக்கு ஒண்ணு சொல்லிட்டியே, இன்னைக்கு ரியாலிட்டி ஹஸ் ஹிட் அஸ்ல சீக்கா. மேபி யூ ரைட். நானி அண்ட் டியர் வியூவர்ஸ், அனி நம்ப மாட்டீங்கடா. இன்னைக்கு நான் காத்தால ஹோட்டல்ல கிளம்பி போறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் டேபிளா இருக்கட்டும், ரூம் சர்வீஸ் பாயா இருக்கட்டும், ரூம் சர்வீஸ் காஃபி கொடுக்கறதா இருக்கட்டும், சார் தோனி இஸ் பேக் சார், தோனி இஸ் பேக் அஸ் கேப்டன் சார், சிஎஸ்கே வின் டுடே சார், எல்லாரும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததா. இது எப்படின்னா டியர் வியூவர்ஸ் மறக்காதீங்க, இது எப்படின்னா எனக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, எவ்ரிபடி ஹேட் தி எக்ஸ்பெக்டேஷன். தோனி வந்தா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவான், தோனி வந்தா கேப்டன் ஏதாவது பண்ணுவான், ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு நினைச்சோம். அப்படியே டோட்டலி ஆன்டி கிளைமேக்ஸ் புஷ்னு இறங்கிடுச்சு அந்த காத்து. அண்ட் ஐ டெல் யூ வாட், டோட்டலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. சிஎஸ்கே உதவாங்கி பார்த்திருக்கேன், இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு மட்டமான பேட்டிங் நான் பார்த்ததே கிடையாது. 90 அவுட் ஆகி பார்த்திருக்கேன் அந்த காலத்துல. 2008 மும்பை ஆடலாம் அதெல்லாம் இருக்கு. பட் மச்சான் இன்னைக்கு அப்சல்யூட்லி அப்படியே கையில கொடுத்தான்டா. டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு கொடுத்தான். யாரு? ரஹானே. என்ன இந்த டாஸ், கிரேட் டாஸ் டு வின். நீ பார்த்த விக்கெட் ஸ்டாப்பிங் அண்ட் கமிங், நாட் ஈஸி விக்கெட் டு பேட். இந்த விக்கெட் 150 160 தான் வின்னிங் டோட்டல். யா சீக்கா ரியாலிட்டிக்கு வரலாம் சீக்கா. நீங்க 150 160 ஆச்சா வின்னிங் டோட்டல்ன்றீங்க. 10 ஓவர்ஸ்ல 107 சேஸ் பண்ணிருக்காங்க சீக்கா. நம்ம போலிங்லயும் ஓட்டை இருக்கு சீக்கா, அதுல டவுட்டே கிடையாது சீக்கா. நானி சார், டு யூ அக்ரி வித் மீ தேர்? யா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேத்தட்டிக், அதான் பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரே வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ண, இட்ஸ் பேத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். நானும் நினைச்சேன், இப்ப நீங்களாம் நினைச்ச மாதிரி, மக்கள்லாம் நினைச்ச மாதிரி, தோனி வந்த உடனே இந்த ஹாரி பாட்டர்ல வர மாதிரி ஒரு மேஜிக் வாண்ட் எடுத்து அவர் அப்படியே டீமை மாத்தி ரிசல்ட்டை மாத்திருவாருலாம் நானும் நினைச்சேன். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதுவுமே மாறல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நூர் அகமட் 7வது ஓவர் தான் போலிங்க்கு வந்தார். நம்ம என்ன சொன்னோம், ஏன் ருத்து இப்படி பண்றாரு, தோனி வந்தாருன்னா முன்னாடி யூஸ் பண்ணுவார் பவர் பிளேன்னு நினைச்சோம், அதுவும் நடக்கல. தோனி பேட்டிங் ஆர்டர் நம்பர் 5 நினைச்சோம், நம்பர் 9ல வந்தார் தோனி. அஸ்வின், ஹூடாவை திருப்பியும் பவர் பிளே நம்ம இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்திருக்காரு. சாக்ரிஃபைசிங் 10 ரன் 1. அதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஓவர் 10 மாதிரி யாருன்னா ஒருத்தர் எடுத்துட்டு வந்துடலாம். பேட்டிங்லயாவது ஏதோ கொஞ்சம் ரன் வந்திருக்கும். சம்திங் குட் ஹவ் ஹேப்பன்ட். எதுவுமே நடக்கல. அண்ட் எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, ஃபர்ஸ்ட் கான்வே ரச்சினை என்ன ஆடினாங்கன்னு எனக்கு தெரியல. நியூசிலாந்துக்கு டெஸ்ட் மேட்ச் நினைச்சுக்கிட்டாங்களா, இல்ல டிஃபென்ஸ் ஆடுறாங்க. எனக்கு இப்பதான் நியூசிலாந்துல டெஸ்ட் மேட்ச்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் காத்தால. அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஆடுறாங்க அவங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்சல்யூட்லி பெர்ஃபார்மன்ஸ் டு ஃபர்கெட் டோட்டலி.
பர்ஃபார்மன்ஸ் டு ஃபர்கெட்டோட நிறைய பாயிண்டர்ஸ் இருக்கு சீக்கா. அந்த இதுதாங்க பவர் பிளேல ஸ்ட்ரைக் ரேட். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஆரம்பிப்போம் சீக்கா. பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் இன் பவர் பிளேஸ் பை டீம் சிஎஸ்கே at 116.82 சீக்கா. வி ஆர் த worst பேட்டிங் டீம். இன்ஃபேக்ட் டேபிள் டாப்பர்ஸ் அவங்களுக்கே ஒரு டாப் 3ல அவ்வளோ பிரச்சனை இருந்து தே ஹேவ் அ பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட், ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ரேட். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு 129, மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ரோஹித் சர்மா ரயன் ரிக்கல்டன் அடிக்காம 144, குஜராத் டைட்டன்ஸ் 144, டாப்ல ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ 116 just doesn't make the cut. And along with it நம்மளோட பவர் பிளே ஸ்கோர்ஸ் பார்த்தோம்னா இல்ல சீக்கா, இதுதான் சீக்கா பவர் பிளே ஸ்கோர்ஸ். 62 ஃபர்ஸ்ட் மேட்ச் செமையா ஆடினாரு ரித்துராஜ் கைக்வாட். 59 vs PBKS. மீதி எல்லா மேட்சும் ரொம்ப சொதப்பி இருக்கும். எஸ் சீக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஹவு மச் டிட் வி மிஸ் ரித்துராஜ் கைக்வாட் டுடே? அண்ட் இன்னைக்கு கையிலலாம் பார்த்தா எல்லாம் நார்மலா இருந்த மாதிரி தானே இருந்தது சீக்கா. அவர் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. ரொம்பலாம் வந்து காஸ்ட்லாம் ஒண்ணுமே பார்க்கல. ஒரு ஃபிராக்சருக்கு வெரி சர்ப்ரைசிங். எனக்கு அது நிஜமாவே ஒரு மாதிரி ருத்ராஜ் ஜாலியா மேட்ச் வந்து பாத்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, நீ சொன்ன மாதிரி அங்க வந்து நடுவுல பால் வந்து சுத்தி தான் வேற காமிச்சாங்க, அதுல வீடியோலாம் வேற. அவன் வந்து 2 மொபைல்ல இது மெசேஜ் தான் பண்றான். நீ சொன்ன மாதிரி ஃபிராக்சர்னா கட்டு போட்டு இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அப்படிதான் எனக்கு தெரியும். ஃபிராக்சர் எல்போ ஃபிராக்சர்னா ஒண்ணுமே காணும் எனக்கு புரியல. அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெகுலேட் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரியாது. இப்பதான் பாப்புலர் பத்தி பேசினாங்க. இந்த மாதிரி பாப்புலர் ஆச்சுன்னா எப்படி மேட்ச்ல வின் பண்ண முடியும்? மீது எல்லா டீம்ஸ் பாருங்க போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கெட் குட் பவர் பிளே. நான் வாஸ் சேயிங் தி ப்ரீ மேட்ச் நான் சொல்றது 170 180 இஸ் a great opportunity for CSK to win. அங்க பாருங்கடா, ரச்சின் ரவீந்தா 9 balls 4 runs. இங்க டெவின் கார்னர் 11 balls 12 runs. ராகுல் திரிபாதி 22 balls 16 runs. விஜய் சங்கர் 21 balls 29 runs. இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த கிரீன் இந்தியா கான்செப்ட்ல போயிட்டு மரமா நெட்டுனாங்க. மரமா நெட்டு அங்க பாருங்க நண்டியா வியூவர்ஸ். ஒரே பாரு மச்சா ஸ்பாட் தி கிரீன் கான்டெஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களே. சோசியல் காஸ்ட் போயிட்டாங்க மச்சா சிஎஸ்கே. கிரிக்கெட் அதை விட்டு சோசியல் எஃபர்ட் போயிட்டாங்க மச்சி. முழுக்க மரம் மச்சா. ஸ்டேடியம் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஸ்டேடியம்ல வந்து புல்லே இருக்காது, மரம் தான் இருக்கும். அவ்வளவு பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. ஸ்டேடியம் முழுக்க மரம் தான் இருக்கும். ஸ்டேடியம் முழுக்க மரமா இருக்கும்டா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சா, எனக்கு நான் வந்து நீலாங்கரில் இருக்கேன் என் வீடு. சரி, நான் நினைச்சேன் நீலாங்கர் வரைக்கும் நான் மரம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மாமல்லிபுரம் வந்து போச்சு. இப்போ நேரா கல்பாக தாண்டி போயிட்டு மரமா நெட்டு பேட்டிங் ஆடலாம் பார்த்தா இன்னும் சீசன் முடிக்கிறதுக்கு முன்னாடி நேர தூட்டிக்குறி வரைக்கும் வரும் மரமா இருக்க போகுது தமிழ்நாடுல. இன்னும் அவ்வளவு மரம் நட்டாங்க இந்த பசங்க. அந்த மாதிரி டொக்கு வச்சாங்க. Sorry guys, I just find it very funny. Okay, back to cricket. Let me hold myself. Back to cricket. Ani, the point is they're playing so defensively, so much of tuku-tukuing they're doing. They are letting the bowlers look deadly. Opposition bowling ஏதோ பயங்கரமா bowling போடுற மாதிரி காமிக்கிறாங்க மச்சான். அவங்க actually பயங்கரமா போட்டாங்க சீக்கா. அதுல எந்த டவுட் இல்ல. அவங்க கிரெடிட் கொடுக்கணும். அனி இவன் ரச்சின் ரவீந்திரா ஆடின பேட்டிங்கும் சரி, கான்வே ஆடின பேட்டிங்கும் என்னடா ஒரு இறங்கி வந்து அடிக்க தெரியாதா அவனுக்கு? ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க தெரியாது. மிட் ஆஃப் மேலே லாங் ஆஃப் மேலே அடிக்க தெரியாது. 2 பேருக்கும் இன்சைட் அவுட் அடிக்க தெரியாதா மோயின் அலிலாம்? என்னடா நீ நின்று டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே? நான் டிஃபெண்டே பண்ணல, நீங்க வேற. நான் டிஃபெண்ட்லாம் பண்ணவே இல்லை, நீங்க வேற. சீக்கா டாடி, ஆக்சுவலா நான் திரும்ப சொல்றேன், நீங்க வந்து அடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லா பவுலர்ஸுமே நல்லா போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் வந்து நீங்க ஒண்ணுமே ட்ரை பண்ணாத போது திருப்பி அதே இடத்துல போட்டுருந்தாங்க. I am only giving credit to the KKR bowlers. அவங்க they saw the opportunity. நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இல்ல நானி சார், இது உண்மை என்னன்னா இல்ல சார், நானி சார் அண்ட் சீக்கா அண்ட் டு லாட் ஆஃப் அஸ், அந்த இமோஷனல் ஃபீல் ஆஃப் MS தோனி கமிங் பேக்ல வந்து நம்ம மறந்துட்டோம் இந்த டீம்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு. அஸ்வினோட ஃபார்ம் வந்து ரொம்ப புவரா இருந்திருக்கு அண்ட் கொஸ்டின் மார்க்ஸ். ஹவு நிறைய பேர் நானே சொல்லியிருக்கேன், நீங்களும் சொல்லியிருக்கீங்க, பவர் பிளேல அஸ்வினை யூஸ் பண்ணக்கூடாது, பவர் பிளேல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் சீக்கா த கொஸ்டின் மார்க் கம்ஸ். ஆக்ஷன்ல 9.75 crores எடுத்தது அஸ்வினை. ஏன்னா முன்னாடி அஸ்வின் சேபாக்ல பவர் பிளேல பிரில்லியண்டா பண்ணுவாருன்னு தான் எடுத்தாங்க. So he has been a big let down சீக்கா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. And he has to bowl in the power play சீக்கா. நீங்க மீதி டீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து 2 overs பவர் பிளேல போடுறாரு சீக்கா. சோ நம்ம வந்து சொல்றது தப்பு. அவர் எடுத்தது அந்த ரோலுக்கு, he is not able to deliver அந்த ரோல்ல. So I think it has been a பட் அனி எனக்கு ஒண்ணு, அஸ்வின் இஸ் ஆஃப் ஸ்பின்னர். அவர் ஆஃப் ஸ்பின் போட்டு பார்த்தே நான் வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு பால் கூட ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டு நான் பார்க்கல. ஏன்னா எல்லாமே வந்து ஃபாஸ்டிஷா தள்ளுறாரு, அரையா போடுறாரு.
அது எதனால அந்த ஆப்ஷன் போடுறது இல்லைன்னு எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். Chika, you've played cricket at the highest level, Chika. நீங்களே சொல்லுங்க, ஆஃப் ஸ்பின்னர் மாடர்ன் டே ஓவர் த விக்கெட் டு சுனில் நரேன் அண்ட் குவிண்டன் டிகாக். எல்பிடபிள்யூ ரூல்ட் அவுட், போல்டு ரூல்ட் அவுட், நியூ பால்ல ஸ்கிட் ஆன் பண்ணி ஒரு எல்பிடபிள்யூ எடுக்கிறது அதுவே ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷன் மாதிரி தெரிஞ்சது சீக்கா. ஹவு நீங்களே சொல்லுங்க சீக்கா. ஆஃப் ஸ்பின்னர் நீங்க வந்து ஆஃப் ஸ்பின்னர்னா நீங்க ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து தானே மோயின் அலி ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து போறாரு. இவர் என்ன சீக்கா ஓவர் த விக்கெட்ஸ் போட்டார் இன்னைக்கு. மோயின் அலிக்கு அஸ்வின் டிஃபரன்ஸ் பாத்தியா? மோயின் நேரம் ஹையா ஆக்ஷன் இப்படி போடுற ஆஃப் ஸ்பின். அஸ்வின் வந்து இப்படி பண்ண கையே வரல, இப்படி இப்படி இப்படின்னு போயிட்டு கையை வர இழுத்துக்கிச்சு, கையை இழுத்துக்கிச்சு போடலாம். அதனாலதான் என்ன பண்ணா ஷார்ட் பால் போட்டு பிடிச்சி மிடில் தூக்கி அடிக்கிறாங்க, இல்லைன்னா பாயிண்ட் மேல தூக்கி அடிக்கிறாங்க. சுனில் போட்டு என்ன அடி அடிச்சா அஸ்வினை போட்டு இன்னைக்கு அந்த 5 6ல 3 6 அஸ்வின் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 6ல 2 6 அஸ்வின். So the very surprised. இதுல இருந்து கிளியரா தெரியுது his confidence is low. அடி இன்னொரு the speed with which Moeen Ali bowled slower through the air தைரியமா போட்டாரு. whereas இவங்க எல்லாரும் வந்து அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிஷா போடுறாங்க. இந்த பிட்ச்ல Moeen Ali போட்ட ஸ்பீடு தான் வந்து அடிக்க முடியல. players were struggling. Yeah, now let's come to the நானி சொல் ரைட். கொஞ்சம் ஃளைட் பண்ணா பால் ஸ்டாப்பிங் அண்ட் கமிங். அந்த லூப் வந்தது. அஸ்வின் லூப்பே காணு, ஒன்மே காணுமே. வெயிட் பண்ணி அடிக்கிறாங்க. கவர்ஸ் மேல அடினா கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறாங்க. பாயிண்ட் மேல அடினா பாயிண்ட் மேல அடிக்கிறாங்க. மிட் விக்கெட் மேல மிட் விக்கெட் 6 அடிக்கிறாங்க. அஸ்வின் இஸ் forgotten the art of off spin bowling. அதான் புரியல எனக்கு. Okay, let's come to the crux of the problem, Chika. Crux of the problem is now very clear. நம்ம ஆக்ஷன்ல வந்து பெரிய தவறு பண்ணிருக்கோம்னு Chika. அனி இந்த பேட்டிங் ஆர்டர் செட் ஆல. இந்த பேட்டிங் அனி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா ஐ மீன் சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க இந்த வாட்டி. இந்த என்டையர் ஐபிஎல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் தே பேட்டிங் ஃபர்ஸ்ட். சரி நம்ம இவ்வளவு நேரம் பேட்டிங் சேஸ் பண்ணதா ப்ராப்ளம் சொல்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அவங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. அவன் கொடுத்தான், அவனுக்கு யார் கொடுத்தான்? ரஹானே கொடுத்தான். பேட்டிங் ஃபர்ஸ்டுக்கு பேட்டிங் செகண்டுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் போயிடுச்சு இன்னைக்கு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம போலிங்லயும் பெரிய ஓட்டை இருக்குன்னு நான் அதுதான் நான் அந்த பாயிண்ட் சொல்றேன். நம்ம பேட்டிங் நம்ம இவ்வளவு நாளா கத்தின்னு இருக்கோம். நம்ம போலிங்ல வந்து நிஜமாவே இப்போதைக்கு வந்து 2-3 கலீல் அஹ்மத் வந்து நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ணா உண்டு, நூர் அஹ்மத் மிடில் ஓவர்ஸ்ல போட்டா உண்டு, அண்ட் டெத் ஓவர்ஸ்க்கு 10 ரானா. இந்த 3 பவுலர் நம்ம முன்னாடி நினைச்சோம் 5 கன் பவுலர்ஸ்னா. ஈவன் ரவீந்திர ஜடேஜா சிக்கா ஹி ஹாசன்ட் பீன் ஹிஸ் பெஸ்ட் இந்த சீசன்ல. டவுட்டே கிடையாது. அவரும் பாரு, அவராலையும் போட முடியல. ஒரு ஃபர்ஸ்ட் பால் நோ பால் கொடுக்கிறாரு. ஹி ஹாசன்ட் கம்ப்ளீட்டட். போத் அஸ்வின் அண்ட் ஜடேஜா டோட்டலி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ் சிக்கா. அண்ட் தட் கொஸ்டின் ஸ்டார்ட்ஸ் கமிங். நாட் ஒன்லி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ், 2 பேரும் ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர்ஸ். ஜடேஜா ரிட்டையர்ட் ஃப்ரம் T20 கிரிக்கெட், அஸ்வின் நவ் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் சிக்கா. அவர் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் ஆஃப் அந்த நியூசிலாந்து சீரீஸ்லேயே மேபி ஹி குட் see it coming. அவரோட டவுன் ட்ரெண்ட்ல வர ஆரம்பிக்குது. Have CSK made a huge mistake in the auction? ஏன்னா நம்ம ஜடேஜா 18 crores ரீடைன் பண்ணோம், அஸ்வின் 9.75 crores எடுத்தோம். we had other younger options. பாருங்க, தீபக் ஹூடா அண்ட் ராகுல் திரிபாதி. இன்னைக்கு எதுக்கு இவங்க 2 பேரும் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் சீக்கா. they should have gone with youngsters சீக்கா. இன்னைக்கு அந்த பக்கம் பாருங்களேன், பிரியன்சாரியா 3.8 crores, அசுதோஷ் சர்மா 3.8 crores, வாஷிங்டன் சுந்தர் 3.2 crores. we could have gotten better options. கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணிருக்கலாம். இப்போ டெஃபினட்டா யோசிப்பாங்க. now it's too late. நம்ம இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணின்னு இருக்கோம் சீக்கா. பட் ஆனா இது கிளியரா தெரியுது நம்ம சொதப்பிட்டோம்டா ஆப்ஷன்ல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த டீம் நீங்க நிறைய ஐ மீன் how do you come back from this சீக்கா? really what is a positive you see in this? ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவே கிடையாது. இப்ப அடுத்த மேட்ச் கூட நீ யோசிச்சு பார்த்தனா திரிபாதியும் ஆடுவானா, உனக்கு கூட ஆடுவனா யாரு? 2 பேட்ஸ்மேன் ஆட போற. ருத்ராஜ் கைக்வாட் ரூல்ட் அவுட். ஒரு குட் பேட்ஸ்மேன் டாப் இருந்தா ருத்ராஜ் கைக்வாட் அவனுக்கு ரூல்ட் அவுட்ட்டீங்க, அவனுக்கு ஃபிராக்சர்ட்டீங்க, அவன் ஆட மாட்டான் டூர். ஆனா அவன் டீம் பெவிலியன்ல உட்காந்துருக்கான். ஃபிராக்சர் ஆட மாட்டான் டூர்லன்னு சொல்லிருக்கான். ஆனா அவன் டக் அவுட்ல உட்காந்துருக்கான். டக் அவுட் உட்காந்து ஜாலியா பாத்துட்டு ரீப்ளேஸ்மென்ட் சீக்கா. ஒரு ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கணும்ல சீக்கா. யார் எடுக்க போறாங்க எனக்கு தெரியல. யாருங்க யாரு இருக்கா பேட்ஸ்மேன்? எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆக்சுவலா. அதாவது ஓவர்சீஸ்ல வந்து இன்னும் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கலாம். எங்க ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் இந்த பவர் பிளே. டிம் சைஃபர்ட் நியூசிலாந்து, அவர் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபார்ம்ல இருக்காரு. நான் இப்ப இந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல பார்த்தேன், இடிக்கிறாரு போட்டு. இன்ஃபேக்ட் மெக்கலம் பீக்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் நியூசிலாண்டர் ஃபிளமிங் இருக்காரு. ஸோ அவரை வந்து நீங்க எடுத்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன். ஸோ அவர் டிம் சைஃபர்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஹி வில் ஃபிட் இன். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல தென் யூ கேன் ஹேவ் ஒன் பிட்வீன்
Ritu or Conway at the other end, and then Seifert right-hander for opening. ஏங்க ரித்து ரூல்ட் அவுட் ஃபார் தி சீசன் ரித்துன்றீங்க நானி Ritu சார். Rachin or Conway. Sorry, சார் ரச்சின்லாம் நானி சார் ரச்சின் நிஜமாவே சொல்றேன் நானி சார் அவர் வந்து ஃபிட்டா மாட்டாரு நானி சார். அதான் ரச்சின் இப்ப Conway வந்து ரச்சின் okay. ரவீந்திரா நானும் ரச்சின் ரவீந்திரா மேல நானி உண்மை சொல்றேன். ரச்சின் ரவீந்திரா மேல நானும் ரொம்ப ஹோப் வச்சிருந்தேன் நானி. ரொம்ப தேங்க்ஸ் ரச்சின் ரவீந்திரா மச்சான். அவன் இன்டு த பாடி படம் அடிக்க முடியல மச்சான். அவனை மடக்கலாம் மச்சான். அவனை போட்டு இன்டு த பாடி படம் மடக்கலாம். இஸ் ஒன்லி குட் when you have one with ரொம்ப வித் அவசரம் கூட தான் அடிக்கிறான். இல்ல மீட்ல கால்ல கூட தான் அடிக்கிறான். இந்த கொஞ்சம் இன்டு த பாடி கொஞ்சம் சிங்கிள் கொண்டு பார்த்தா ஒரு மாதிரி மடக்கிட்டோன்னு வச்சேன். when you get in a lock position it gets locked நானி. So yeah, நான் என்ன சொல்றேன்னா Seifert வந்து for Rachin, Conway opening, one down வந்து Rashid for Tripathi. நானி சார் Yeah. நீங்க பிளேயிங் 11க்கு போயிட்டீங்க நானி சார். அது அப்புறம் பேசலாம். அது இந்த மேட்ச் பத்தி பிஃபோர் தட் நான் நீங்க சொன்ன ஒரு செம்ம பாயிண்ட் ஒன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் ஒரு இது சொல்றேன். நீங்க சொன்னீங்க have you done something wrong in the auction by picking 18 crores Jadeja 9.75 எல்லாம் பண்ணிட்டோமான்ட்டு. அது எங்க தெரியுமா ஹர்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா சிஎஸ்கே நிறைய பிளேயர்ஸ் who are performing now for other teams எல்லாருக்கும் சிஎஸ்கே also bid for them. வந்துட்டு அவங்க வந்து 6 கோடியில் நிறுத்துறாங்க. 620க்கு அவங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் 620க்கு அவர் வேற டீமுக்கு போறாரு. நேஹல் பதேரா 4 crores வரைக்கும் போனாங்க. 4.2க்கு இன்னொரு டீமுக்கு போறாரு. அசுதோஷ் வந்து ஏதோ ஒரு 3.7 ஏதோ போறாங்க. 3.9 4 போறாரு. சோ 20 crores அதுதான் பிகெஸ்ட். அதுதான் கேஎல் ராகுல் 13.75 வரைக்கும் போனாங்க. 14. சோ என்ன ஆயிருக்குன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க வந்து இவ்வளவு துட்டு கொடுத்து தூபே எல்லாரையுமே நீங்க ரீடைன் பண்ணதுனால நீங்க வந்து 13 பிளேயர் நான் பார்த்தேன். 13 பிளேயருக்கு 20 lakhsல they have lost. All 13 are performing for various teams. சிஎஸ்கேவும் ஆக்ஷன்ல கரெக்டா தான் போயிருக்காங்க. பட் கையில அந்த பணம் இல்லாததால ஒரு அளவுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்திருக்காங்க. அதுதான் விஷயம். உங்களுக்கு ஒரு ஃபனி பாயிண்ட் தெரியுமா சீகா நானி? பாட்டம்ல இருக்க 4 டீம்ஸும் ஃபுல் ரிட்டென்ஷனோட போனாங்க. இதுதாங்க நான் டாப்ல இருக்கிறது எல்லாம் நிறைய லெஃப்ட் விட்டு ஆடினாங்க. டாப்ல இருக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் ஃபுல்லா ரீடைன் பண்ணல. குஜராத் டைட்டன்ஸ் ஃபுல்லா ரீடைன் பண்ணல. KKR இந்த மேட்ச் வின் பண்ணதுனால they are a third. They had their full retention. So kudos to them. RCB எல்லாருக்கும் தெரியும் ஃபுல்லா ரீடைன் பண்ணல. பஞ்சாப் ஃபுல்லா டோட்டலா ஃப்ரீயா போனாங்க. பட் சீகா பாய் எந்த டீம்ஸ்லாம் ஃபுல் ரிட்டென்ஷன் பண்ணாங்களோ அந்த டீம்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க சீகா. ஏன்னா they didn't have the money to buy these new youngsters who are all coming to the new age youngsters. You have to understand. நீ எந்த டீம்ஸ்லாம் நீ பார்த்தா பாட்டம் 4ல இருக்காங்களே அவங்ககிட்ட பாருங்க நியூ ஏஜ் யங்ஸ்டர்ஸ் இல்ல. இந்த நியூ ஏஜ் டீம் இப்ப பாக்குறோமே அவங்கள இல்ல. இந்த விப்ரி நிகம் ஒருத்தர் பாக்குறோம். பிப்பி நிகம் பாக்குறோம். திக்வேஷன் ஒருத்தர் பாக்குறோம். அசுதோஷ் ஒருத்தர் பாக்குறோம். அந்த மாதிரி எங்கள்கிட்ட இல்ல. சஷாங்க் சிங் ஒருத்தர் பார்த்து பஞ்சாப்ல போன நல்லா ஆடிக்கும் இல்ல சிக்கா. ஏன் மும்பை அண்ட் சன்ரைசர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம சொல்லலாம்ல சிக்கா. ஒரு அனிகேத் வர்மா பார்த்திருக்கோம். இஷான் அன்சாரி, அஸ்வினி குமார் மும்பை இந்தியன்ஸ் நம்ம பார்த்தோம். லெக் ஸ்பின்னர் பார்த்தோம். எல்லா டீமும் நான் சொல்ல மாட்டேன் சீகா. சிஎஸ்கே இஸ் தி ஒன்லி டீம் which hasn't tried its youngsters yet சீகா. இன்னைக்கு அன்சுல் கம்போஜ் ஃபைனலி they played and he showed promise. நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 கொடுப்பாரு. ஒரு ஃப்ரீ ஹிட் போகும். அதுக்கப்புறம் he made a brilliant comeback. அந்த ரெண்டாவது ஓவர் குவிண்டன் டிகாக்கோட விக்கெட் நட்டேர்னு எடுத்தார். அதெல்லாம் ஒரு நல்ல டெலிவரி. நம்ம ஜஸ்ட் ஜென்ரலா நம்ம பேசும்போது சீகா why is the thinking நம்ம ஏன் வந்து இன்னும் அந்த ஓல்ட் மெத்தட்ல திங்கிங் இருக்கு. இன்னைக்கு ஈவன் பிரிங்கிங் தீபக் ஹூடால நானி சார் ஜேமி ஓவர்டன் சொன்னார்ல. நீங்க யங்ஸ்டர் தான் எடுக்க வர சொல்றீங்க. ஷேக் ரஷீதாவது அனுப்பீங்க அந்த டைம்ல. இப்போவாது பார்க்கலாம்ல ஷேக் ரஷீத் என்ன பண்ணுவாருன்னு. 72 for 6. First of all, Chika, I wanted to ask you, is it right sending Ashwin at number 5? Not right. Crazy move. புரியவே இல்ல. போன மேட்ச் தான் தோனி 5 வந்தா நம்ம எல்லாம் பிரைஸ் பண்ணோம். நல்லா ஆடினா பஞ்சாபோட ஏதோ ட்ரை பண்ண நல்லா சொன்னோம் போன மேட்ச் 5ல. இப்ப திடீர்னு அவன் திருப்பி 9 போயிட்டான். ஒரு மேட்ச் 5 வரான். இப்ப கேப்டனா இருக்கான் தான் நம்ம 9 போயிட்டாங்க. என்ன புரியவே இல்லை எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அட் ஆல். இன்னைக்கு வந்து ஆடி இருக்கணும்யா. அவன் ஓகே அவன் என்ன ப்ராப்ளம். அவன் என்ன பயந்துட்டானா வந்தானா வருண் சக்கரவர்த்தி போட்டுருவானோ. அவன் வந்தானா இவன் போடுவான் சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி ஃபார்வர்ட் ஷாட்ல வச்சுட்டு போறாங்க. தோனி வந்தாலே பொட்டல மட்டும் போறாங்க மச்சா. தோனி வந்தா 12 பால் எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க. பாரு இல்ல அதுதான் சீக்கா டாக்டிக்கலி வந்து அதனால தான் தோனி வந்து வருண் சக்கரவர்த்தி 4 இன்னிங்ஸ் அது பாரு மச்சா. தோனி வருண் சக்கரவர்த்தி 4 இன்னிங்ஸ் 3 வாட்டி எடுத்துருக்கான். 11 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கான். சுனில் நாராயண் வந்து அதே மாதிரி தான் பண்றான் MS தோனியை.
சோ அவன் இல்ல பவர் ஷாட்டுக்கு bowling போடுறாங்க. இல்ல டாக்டிக்கலி அதனால தான் அவர் வந்து பின்னாடி வரணும்னு பார்த்தாரு. அதனால தான் எம்எஸ் தோனி பிகாஸ் ஒரு மேட்ச் அப்னு பாக்கறச்சே வருண் சக்கரவர்த்தி ஓவர் தி இயர்ஸ் வந்து எம்எஸ் தோனி வந்து லிட்டரலா மேல ஏறி உட்காந்துட்டாருங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னனால மை கொஸ்டின் இஸ் ஓகே, நீங்க வரலையா? அஸ்வின் at number 5 ahead of ரவீந்திர ஜடேஜா. அவரும் ஆனா பெரிய ஃபார்ம்ல இல்ல, பட் ஸ்டில் ரவீந்திர ஜடேஜா பெட்டர் பேட்ல சீக்கா தென் அஸ்வின். Better proven bat in international cricket itself, Ani. You got to understand that. And the point is, today Ravindra Jadeja actually got a good delivery. In all fairness, he got a good delivery. Ball bounce side turn ஆச்சாங்க. அதுதான். The problem is, எனக்கு புரியவே இல்ல. You have gone back to a failure methodology. திருப்பாத்தி பேட்டிங் திருப்பி எடுத்துக்கிற, திருப்பி அதே மாதிரி ஹூடா எடுக்கிற. நீ சொன்ன மாதிரி அந்த ஷேக் ரஷீத் எடு, எவனோ ஒருத்தர் எடு, இந்த ஆண்ட்ரே சித்தார்த் எடு, எவனோ புது பையன் எவனோ ஆட ட்ரை பண்ண. இந்த மாதிரி பொட்டலம் ஆகி பேட்டிங் ஆயிட்டிங் கட்சியில சிஎஸ்கே பார்த்தாலே ஒரு பொட்டலம் டீம் மாதிரி இருக்கு மச்சான். பேட்டிங்கும் பொட்டலமா இருக்குது, bowlingம் பொட்டலமா இருக்குது, ஃபீல்டிங்கும் பொட்டலமா இருக்கு. That means you're talking about the best among the worst. So what we are doing is we are picking the best among the worst. இந்த worst பிக் பண்ணி ஆடணுமா? ஓகே, நீ அப்பதான் போறியா? இந்த சீசன் மட்டமா போகுதுன்னு நினைச்சா புதுசா எல்லாரையும் போடுன்ற என்ன பண்ண போறீங்க? அப்படிதான் நானி அப்படிதான் நம்ம ருத்துராஜ் கேட்க கிடைச்சா நம்மளுக்கு துபாயில 2020ல. அவனுக்கு யூ நோ தி சாய்ஸ். இல்ல இன்னும் ஆக்சுவலா அதாவது என்னன்னா என்ன பண்ண போறாங்கன்னா டெஃபினெட்லி வந்து நெக்ஸ்ட் மேட்சே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 சேஞ்ச் ஷூரா இருக்கும். ஏன்னா ஷூரா ஷைக் ரஷீத் வந்துருவாரு. இப்ப நெக்ஸ்ட் மேட்சுக்குள்ள சைஃபர்ட் மாதிரி பிளேயர் சைஃபர்ட் இருக்காரு, மேத்யூ ஷாட் இருக்காரு. சப்போஸ் இல்ல ஓப்பனிங்ல வேணா எனக்கு பின்னாடி எனக்கு ஒண்ணுன்னா பிரேஸ்வெல் இருக்காரு. 3 நல்ல பிளேயர் இருக்காங்க. ஏப்பா டேவிட் வார்னர் இருக்காருப்பா, ஒரு லெஜெண்டரி கிரிக்கெட்டர் டேவிட் வார்னர், கைல் மேயர்ஸ், அவங்களா நிறைய இருக்காங்க நானி சார். ஆனா எங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா we are not going to pick a replacement for ருத்துராஜ் கைக்வாட் மாதிரி தான் இருக்கு. CSK are not looking to pick a replacement for ருத்துராஜ் கைக்வாட் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாங்கன்னா I don't think ரித்து வந்து he still with the team, இன்னும் டீமோட தான் இருக்காரு அவரு. So it is going to be an interesting. அவர் சப்போஸ் ஃபிட் ஆனாருன்னா திருப்பி ஆட முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டா. மேபி அதா கூட இருக்கலாம். ஹீஸ் நாட் பின், ஆனா ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க. ஆனா ஒரு டீமோட இருக்காரு. சோ அது இன்னும் ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல நானி சார். சோ அதனாலயே இல்ல நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்குமா இல்லையான்னு வேற அந்த ஒரு பெரிய டவுட் இருக்கு. சோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் வெளில பாக்குறதுக்கு கூட சீக்கா சொன்ன மாதிரி சீக்கா let me ask you a real question சீக்கா. நேத்துக்கு நீங்க வந்து லைவ் ஷோல வந்து சொல்லிட்டீங்க சிஎஸ்கே டாப் 4 நம்ம நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்த அப்புறம் ரியலி சீக்கா do we look like a top 4 side? I said bottom 3ல ஒரு டீம் டாப் 4 வரும்னு எப்பமே சொல்லிட்டு இருக்கேன் நான். சொல்லிருந்தேன். அதுல எங்களுக்கு உங்ககிட்ட கேக்குற கேள்வி, இந்த லாஸோட இந்த பெர்ஃபார்மன்ஸோட சிஎஸ்கே ரூல் அவுட் பண்ணிடுவீங்களா இல்லாட்டி ஒண்ணும் கூட ஹோப் கொடுப்பீங்களா? See Ani, the only thing is அவங்க இந்த மாதிரி ஒரு காலத்துல 7 out of 8 வின் பண்ணி வந்திருக்காங்கன்னு தான் ஒரு இது, வேற எதுவும் கிடையாது. ஒரு காலத்துல 2010 வந்தாங்க இந்த மாதிரி தான் 7 on 7 வின் பண்ணி வந்தாங்க. நாங்க 2 out of 7 வின் பண்ணிட்டோம் அந்த டைம்ல. உன்ன 7th கேம் ஆடல சிஎஸ்கே, we don't know. நான் என்ன the reason why I'm saying CSK இது மாதிரி பண்ண historically பார்த்தா 2 out of 7 out of 8 வின் பண்ணி வந்திருக்காங்க in the past. பட் இந்த டீம் வச்சு வர முடியுமான்னு கேட்டா actually no, I mean it looks very 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 remote. அந்த காலத்துல you had எம் விஜய் மாதிரி பிளேயர் தான். அஸ்வின் வாஸ் இன் ஃபுல் ஃபார்ம், அஸ்வின் வாஸ் a youngster. அது வேற கேம் அப்போ you had all the big wigs who were playing international. சுரேஷ் ரெய்னா இருந்தாரு சீக்கா, சுரேஷ் ரெய்னா, எம் விஜய், மைக்கேல் ஹசி, பாலிஞ்சர். At that time all the cricketers were playing international cricket. இப்ப ஆடுறதுனா ஒரு ஒண்டர் தான் கிரிக்கெட். யார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிடையாது. இப்ப கூட ஆடுறவங்க எங்க இருக்காங்க சீக்கா? அது மட்டும் இல்ல, அந்த கிரிக்கெட்டர்ஸ் அப்ப நீங்க அந்த கம்பேக் அணி ஆடின பீரியட்ல கம்பேக் பண்ண போது எல்லாரும் பீக்ல இருந்தாங்க. அத்தனை கிரிக்கெட்டர்ஸும் வேற at the peak of their batting bowlingல இருந்தாங்க. சோ அதனால வந்து they could make a comeback. பட் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ என்ன, நீங்க கம்பேக்க விடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் பேட் வரதுக்கு எங்கேருந்து வர போறதுன்னு தானே இப்போ இருக்கு டீம். நீங்க பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே யாருக்குமே வந்து இந்த நெக்ஸ்ட் பவுண்டரி 47 பால்ஸ்க்கு அப்புறமா இன்னும் ஒரு பவுண்டரி வருது T20 கிரிக்கெட்ல. சோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 1 6 in 120 balls in the innings-ல 10 sixers in 61 balls. அதே KKR இதே ரன் சேஸ் பண்ணும்போது obviously 100 சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், உங்களோட டீம் கான்ஃபிடன்ஸ். துபே கூட நீ துபே ஆல்ரெடி வந்துட்டான். அவன் he should place attacking rate irrespective what the situation is. அவன் கேம் ஆட வேண்டியதானே. அவன் என்ன தொசுக்கி போய் கடைசியில ஒரு பால் அடிக்கிறான். What rubbish is this?
அவருக்கே injury. சீக்கா அவருக்கே இன்ஜுரி ஆயிடுச்சு. 4 ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். ஃபர்ஸ்ட் அதான் பால் நான் சிங்கிள் எடுத்து அங்க எண்டுக்கு போயிடுறான் தூபே. அவன் ஒரு 4 அடிச்சு 19th ஓவர் நான் ஃபர்ஸ்ட் பவுண்டரியே கிடைச்சது அவனுக்கு இந்த இடத்துல. எனக்கு புரியவே இல்லை தூபே, அவனோட ஆட்டிடியூட் புரியல எனக்கு. சீக்கா எங்க ஆனஸ்டா என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்கன்னா மீதி டீம்ஸ்லாம் பாக்கறச்சு சிஎஸ்கே இஸ் ஃபார் பிலோ மாதிரி தான் இருக்கு சீக்கா. நம்ம வந்து ரொம்ப தவறு பண்ணிட்டோம் சீக்கா ஆக்ஷன்ல. 1 or 2 கேம்ஸ் இங்கேருந்து நம்ம வின் பண்ணலாம். பட் நீங்க நினைக்கிற மாதிரி ஐ டோன்ட் see சிஎஸ்கே வின்னிங் 7 out of 8 games in qualifying and all சீக்கா. Obviously yes, I don't think so. I always thought In fact சீக்கா நான் என்ன நினைச்சேன், நான் உண்மை சொன்னா கன் போலிங் இருந்தது நம்மள்கிட்ட, செம்ம போலிங் இருந்தது. சிஎஸ்கே சென்னையில போலிங்ல போட்டு நசுக்கிடுவாங்க. அதான் நம்ம ஒரிஜினல் பேசுறோம். ஆக்ஷனுக்கு அப்புறம் என்ன பேசணும் நம்ம? 3 கன் ஸ்பின்னர்ஸ், வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பத்திரனா இருக்கான், கலியல் இருக்கான், 5 சாலிட் பால், 20 ஓவர் புக் பிளஸ் ரச்சின் ரவீந்திர 2 ஓவர், 22 ஓவர் புக். இதுதான் ஒரிஜினலி எல்லாரும் பேசுறோமா இல்லையா? கரெக்ட், உண்மையை சொல்லுமா? கரெக்டா? எஸ். சோ இந்த போலிங்னா நம்ம வின் பண்ண போறோம், பேட்டிங்ல 180 அடிச்சா வின் பண்ணிடுவோம். திஸ் வாஸ் தி ஒரிஜினல் பிளான். எஸ் ஆர் நோ? கரெக்ட். எஸ் கரெக்ட். That has been a total let down now. எங்க லெட் டவுன் ஆயிருக்கு? அஸ்வின் மட்டமா போலிங் போடுறான், படுமட்டமா போலிங் போடுறான். அஸ்வின் அடுத்த மேட்ச் 11ல இருப்பானே தெரியாது இந்த மாதிரி போலிங் போடுறதுக்கு. என்ன கேட்டா தூக்கிடுவாங்க. ரொம்ப புவரா போடுறாரு சீக்கா. ஜடேஜா இஸ் நாட் இன் ஸ்பீக். அஸ்வின் படுமட்டம், ஜடேஜா நாட் இன் ஸ்பீக். அதனால அடுத்த மேட்ச் அஸ்வினை தூக்கிடணும் 11ல இருந்து. தூக்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க எல்எஸ்ஜியோட 14th அணிக்கு. தெரியாது அது தைரியமா தூக்குவாங்களான்னு தெரியாது. அவங்க தூக்கிட்டு யாரு ஆடுவாங்கன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி உங்களுக்கு தைரியமா டெசிஷன் எடுப்பாங்க தெரியாது. நான் தான் இவ்வளவு நாள் அஸ்வினை சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆடணும் கவலைப்படாத, சிஎஸ்கே போடணும். அடுத்த மேட்ச் தூக்கிடணும் தைரியமா. ஒரு 2 மேட்ச் உட்கார வை, அப்பதான் அவனுக்கு வேல்யூ தெரியும். அப்பதான் அவனுக்கு தெரியும் இல்லாத கம்பேக். எப்படி உதவாங்கறீங்க? ஒரு எல்லா சின்ன பசங்க வச்சு ஆடுங்க, 2 மேட்ச் உதவாங்க பரவாயில்ல. இல்ல அந்த மாதிரி ஒரு ட்ரை போவோமா தெரியாது. பட் ஆக்சுவலா இந்த சீசன்ல வந்து நம்ம வந்து பேட்டிங் லெட் டவுன் நினைச்சிருக்கோம். பட் இப்போ இந்த 6 மேட்ச்ல பார்க்கும்போது the biggest let down is our bowling. ஆமா, பேட்டிங் அது பேட்டிங் கிடையாது. ஏன்னா பேட்டிங் வந்து இந்த பேட்டிங் தான் இவ்வளவுதான் இருக்கு பொட்டன்ஷியல்னு முதல்லயே நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த பேட்டிங். ஒரு 150 160 சேஸ் பண்ணக்கூடியது, செட் பண்ணக்கூடியது தானே. பட் வாட் வி தாட் வாஸ் அவர் போலர்ஸ் வில் பண்டில். அதாவது அந்த பழைய சன்ரைசர்ஸ் மாதிரி 120 100 புவனேஸ்வர் குமார் நட்டுலாம் போட்டு பண்டில் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. த பிக்கெஸ்ட் லெட் டவுன் திஸ் சீசன் இஸ் அவர் போலிங். ஸோ ஜடேஜா இஸ் நாட் ஃபயர்ட், பத்திரனாவும் நல்லா பண்ணல, அஸ்வினும் நல்லா பண்ணல, கலீல் நல்லா ஸ்டார்ட் பண்றாரு, அவருக்கு சப்போர்ட் கிடையாது. அண்ட் தென் நூர் தான் ஒரே ஒரு நல்ல ஃபேக்டர், ஒரு பிரைட் ஃபேக்டர். பத்திரானா ஒரே ஒரு மேட்ச் தான் அடி வாங்கினாரு. நானி பத்திரானா நான் ஒத்துக்க மாட்டேன். நானி லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அடி வாங்கினாரு. மீதி எல்லா மேட்சும் எங்க மிஸ்டேக் பண்ணோம் எல்லாருமே. நம்ம ஏன் இவ்வளவு நாள் சிஎஸ்கே சப்போர்ட், சிஎஸ்கே அந்த போலிங்ல வின் பண்ணுவான்னு நினைச்சிட்டு டாப் 4ல வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த போலிங் நானி சொன்ன மாதிரி நான் சொன்ன லெட் டவுன் ஆயிட்டு பேட்டிங்ல டோட்டல் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பேட்டிங்ல என்ன ஆயிடுது? ருத்துவும் அடிக்கல, இப்ப ருத்துவும் கிடையாது. மெயின் நம்ம என்ன பேசினோம்? கான்வே ருத்து ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் எப்படி 2025 2023 வின் பண்ணது என்ன? கான்வே ருத்து பாருங்க, ஸ்டார்ட்ஸ் எடுத்து பாருங்க, செம்ம ஸ்டார்ட். அதை வச்சுதான் நம்ம வின் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். கடைசியில அது எல்லாமே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கடைசியில everything is broken down. கான்வே ருத்து பார்ட்னர்ஷிப் is broken down. கான்வே 11லயும் ஆடல, இப்ப ருத்து 11ல ஆடவும் முடியாது. bowling is a big let down. total confusion. யார் 11ல ஆடணும் தெரியாம இருக்காங்க. திருப்பி அவங்க என்ன பண்றாங்க? ஹூடாட்ட போறாங்க, திருப்பி வந்து இவன் திருப்பதிட்ட போறாங்க. they are also in a confused state. they don't know what to do. that is the state of mind of the CSK management, team management. Yeah, definitely. I mean, okay. Lot of emotions இன்னைக்கு obviously சீக்கா வந்து huge practically சொல்றேன். Yeah, practically நீங்க சொல்றது எல்லா பாயிண்ட்டும் ரைட் தான் சீக்கா. I completely agree with you. நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து வந்து சிஎஸ்கேக்கு ஏதாவது வந்து பண்ணனும்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பட் I don't think they will change சீக்கா. CSK if they don't want to change, that's their headache, that's their problem. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணா ருத்துராஜ் கொண்டு மணி 2020 இந்த மாதிரி தான் பண்ணாங்க. ஸ்கூட்டர் தூக்கினாங்க, இவனை கொண்டு வந்தாங்க. அவருக்கா ஸ்கூட்டர் அழிஞ்சிருந்தாங்க. இப்போ ஸ்கூட்டர் அப்பதான் என்ன சொன்னா, ஸ்கூட்டர் வச்சு அழிஞ்சிருந்தாங்க, பியூச் வச்சு அழிஞ்சிருந்தாங்க. எல்லாம் புது ஆளு கொண்டு வந்தா அடிச்சாங்க. ருத்துராஜ் 3 மேட்ச் கண்டினியூஸா மேன் மேட்ச் வாங்கினா. அப்போ
ஞாபகம் இருக்கு எனக்கு. ரித்துராஜ் ஜக்கிக்கு ஒரு 2-3 மேட்ச் கொடுத்தாங்க. கரெக்ட் அதான் சார். அவங்க அந்த மாதிரி கொண்டு வா. எவன் கண்டா இது நீ சொன்னீங்க ஷேக் ஆகும் என்ன ஷேக் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஷ் பேடி, அப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுப்பா அந்த பேர்லாம். நம்ம சொல்லி அது எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி ஷேக் ஜாயித கூப்பிடு. ஷேக் ஜாயித கூப்பிடு. இல்ல கம்போஜ்னு நம்ம சொல்லி சொல்லி உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. யாரை பார்த்தாலும் கம்போஜ போடுங்கப்பா. அட்லாஸ்ட் கம்போஜ் இன்னைக்கு வந்தாரு. இப்ப அடுத்தது இந்த ஷேக் ரஷீத் இந்த மாதிரி. பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஷூர், அந்த நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடையாதுன்னு சொன்னீங்க. நீங்க இப்ப பண்ண போறது இல்லைன்னு. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலன்னா டெஃபினெட்லி சிஎஸ்கே வந்து மீதி 8ல 7 வின் பண்ணி குவாலிஃபை ஆகுதுன்றது அவுட் ஆஃப் கொஸ்டின். இஃப் தே கோ இன் ஃபார் அ ரீப்ளேஸ்மெண்ட் தட் டு அன் எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர் பேட், தட் இஸ் இந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல இப்போ சைஃபர்டோ இல்லை யாரோ ஒரு நல்ல ஒரு எங்கேயோ டொமஸ்டிக்ல யார் இருக்காங்களா எனக்கு தெரியல, அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா மேபி துடும்னு மாறலாம். அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடைக்கும் போது திஸ் பேட்டிங் ஆர்டர் வில் லுக் லாங், தி bowlers will come back to the party. ஸ்ரேயஸ் கோபால் ஒருத்தர் இருக்கான், லெக் ஸ்பின்னர் இருக்கான்ல. எஸ் இருக்கான். அவன் ஆடுங்க அஸ்வினி பதில் அடுத்த மேட்ச். அஸ்வினி தூக்க டீம் அவுட். ஸ்ரேயஸ் கோபால் ஆடுங்க லெக் ஸ்பின்னர். பாரு things will turn around. That Shreyas Gopal is a good bowler. I'm telling you today. He is a good bowler. IPL நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான். bowling பண்ணா I think அவன் சிஎஸ்கே அவன் மும்பை அடிச்சா நல்லா போட்டிருக்கான், ஆர்ஆர் அடிச்சா நல்லா போட்டிருக்கான். அவன் இந்த மாதிரி bowlers கொண்டு வாங்க. யங்ஸ்டர்ஸ் கூட அவனுக்கு ஒரு ஃபயர் இந்த வெளிய இருக்கு அவனுக்கு. அவன்லாம் யங்ஸ்டர்லாம் கிடையாது. அவனுக்கே 30 வயசு மேல ஆயிடுச்சு ஸ்ரேயஸ் கோபாலுக்கு. யங்ஸ்டர் அணி இஸ் அன்காப் பிளேயர் அணி. இது யங்ஸ்டர் அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். இப்போ we are going back to same அஸ்வின், சேம் அடிவாங்க. என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு நாள் அஸ்வினை பேக் பண்ணியிருந்தேன் அணி. இப்ப போறான் நீ போர் அவனுக்கு ஃபீல்டிங்கும் கேஸ், பேட்டிங்கும் கேஸ். ஸ்ரேயஸ் கோபால் கையில கூட போறோம். பார்ட்டிஸ் ஏதாவது பண்ணுவான் அந்த பையன். He will have the urge to do well, no? Leg spinners are potential match winners. And he bowls googly. எக்கச்சக்க googly போடுவாரு, so that left handerக்கு எஃபெக்டிவா இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம். லெட்ஸ் கம் டு தி கேகேஆர் பாசிட்டிவ். வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஸ்பின் ட்வின்ஸ் அவங்களோட பெஸ்ட். மோயின் அலி அட் இஸ் பெஸ்ட். ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா சீக்கா, வாட் டூ bowlers சீக்கா. அது சொல்லுங்க சீக்கா. அந்த bowling attack and நம்ம bowling attack கம்பேர் பண்ணுச்சு. as is where is இன்னைக்கு forget the names. as is where is they are miles ahead சீக்கா, miles ahead. இந்த மைல்ஸ் அஹெட் அதான் தில்லுக்கு தூரி டாஸ் வின் பண்ணி bowling எடுத்துருக்காங்க போல இருக்கு. இந்த பசங்க பொட்டலம் பண்ணிடுவேன். அண்ட் இதே டீம் தான் லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி வந்து இதே டீமுக்கு எதிராக தான் 230 அடிச்சாங்க. 4 ரன்ஸ்ல தோத்தாங்க போன மேட்ச். இன்னொன்னு அனி நீங்க சொன்னீங்க, நான் ஏன் அது சொல்றேன்னா நானி சார், லாஸ்ட் இயர் கூட இந்த bowling attack இருந்தது. ஒரு வாட்டி 262 சேஸ் பண்ணாங்க பஞ்சாப். ஏன்னா அந்த பிளாட் விக்கெட்ல இப்போ ஐபிஎல் எப்படி ஆயிடுச்சுன்னா சீக்கா நானி சார், நீங்க பிளாட் விக்கெட்ல எவ்வளவு நல்ல bowler-ஆ இருந்தாலும் நீங்க 4 overs 40 போறீங்க. நீங்க எவ்வளவு பிஸ்தா bowler-ஆ இருந்தாலும் நீங்க 4 overs 40க்கு போறீங்க. நேத்துக்கு பாருங்க மிச்சல் ஸ்டார்க் ஒரே ஓவர்ல கட்டி விட்டாரு அவரு. அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அவர் தான் இன்ஃபார்ம் bowler. சோ பிளாட் விக்கெட்ல எல்லா bowlers-ம் வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்க. அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. மாடர்ன் டே T20 கிரிக்கெட் அந்த மாதிரி. ஆனா லைட்டா கொஞ்சம் ஹெல்ப் கொடுத்தேங்க இப்ப சேப்பாக்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்த மாதிரி. அவ்வளவுதான். இந்த சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்திக்கெல்லாம் இப்ப கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சுனில் நரேன்லாம் இல்ல, எப்படின்னே தெரியல. இன்னும் அவர் பீக்ல தான் இருக்காரு அவரோட bowlingல. எப்படின்னே தெரியல சீக்கா. இல்ல சீக்கா சர்ப்ரைசிங். நான் என்னன்னா அவர் வந்து அந்த கேட்சுக்கு மூவ் பண்ணி விட்டார் தெரியுமா, ஒரு பழம் கேட்ச. அப்ப அவர் அவர் பாலுக்கு போனதை பார்த்தா போயாச்சு போல இருக்கு, முடிஞ்சாச்சு போல இருக்கு கதை. சுனில் நரேன் which was easier catch நானி சார்? எந்த கேட்ச் இன்னும் ஈஸியரா இருந்தது? சுனில் நரேனோட கேட்ச் ஈஸியா, வெங்கடேஷ் ஐயரோட கேட்ச் ரொம்ப ஈஸியா? வெங்கடேஷ் ஐயர் ஒண்ணுமே கிடையாது, அவரு விட்டதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. பட் சுனில் நரேன் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அந்த பாலுக்கே போல. அந்த மாதிரி அல்வா கேட்ச் எல்லாம் நம்ம வந்து ப்ளூ ஸ்கைல வர மாதிரி சார். நானி உண்மையை சொல்றேன். ஒரு பாயிண்ட் பிஃபோர் ஐ ஃபர்கெட். இன்னைக்கு சிஎஸ்கே பேட்டிங் எப்படி தெரியுமா இருந்தது நானி? நான் ஊர் செகண்ட் டிவிஷன் டீம் கூட இவ்வளவு பெட்டர் ஆடி இருப்பாங்கடா. உண்மையை சொல்றேன் நானி. TNCA செகண்ட் டிவிஷன் டீம் would have batted better than CSK. ஒத்துக்கிறியா இல்ல நானி? 100%. இல்ல நான் தான் சொல்றேன், பேத்தட்டிக் இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. அதாவது they were not. அதுவும் முதல்ல நான் ஒரு 3 ஓவர் பார்த்துட்டு இவங்க என்ன ஐடியால ஆடுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வெறுமா வந்து அந்த ஸ்கொயரை விட்டே தாண்டல பால். அண்ட் அனி இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, கம்பேர் த bowling ஆஃப் CSK வித் KKR-னு. ஆக்சுவலா இப்ப ஏற்கனவே டிகாக்கும் நரேன் அவுட், இவங்க 2 பேர் ஆடிட்டு இருக்காங்க, ரஹானேவும் ரிங்குவும். உள்ள இருக்கிற பேட்டிங் லைனை பாத்தீங்களா? ரசல், வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப் சிங், அப்புறம் வந்து அந்த ரகுவன்ஷி,
அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, 5 பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் இல்ல 5 நானி செம்ம சார், நம்ம சாலிட். வந்து உண்மையா ஒத்துக்கணும் நானி சார். சிஎஸ்கே இந்த வருஷம் அவங்க எடுத்த டீம் அண்ட் ஆடுற டீம் நம்ம எல்லாரும் மிஸ்ஜட்ஜ் பண்றோம், இன்க்ளூடிங் மீ, இன்க்ளூடிங் எஸ். சீகா, ஆல் தி அனலிஸ்ட். நான் பார்த்ததுல சிஎஸ்கே பயங்கரமா மிஸ்ஜட்ஜ் பண்றோம். அண்ட் எனக்கு அது ஒண்ணுமே கிடையாது. ஆனஸ்டா சொல்லணும்னா அது இமோஷன்ஸ்னால தான் நம்ம அதை தப்பு பண்ணியிருக்கோம் எல்லாருமே. நம்ம அந்த இமோஷனல் ஆங்கிள் ஆஃப் சிஎஸ்கே வெளில எடுத்துட்டு வச்சுட்டு I think all கம் of ஆன் us. சீகா, நீங்களே Ani, it's ஆனஸ்டா not சொல்லுங்க emotion சீகா. anger. Ani, it's not emotion anger. I said no. The reason I analyzed it properly. நான் நினைச்சேன் என்னடா இவ்வளவு நாள் நம்ம சிஎஸ்கே அந்த 5 கன் bowlers வச்சு நம்ம மாயமா மறைச்சிட்டோம்டா. Then we realized they're not the 5 gun bowlers. Let's be very clear. They are no more the 5 gun bowlers. That's the reason. They are only 2 5 gun bowlers. Bowling has let us down. Bowling தான் let us down. 2 gun bowlers. It's a 2 gun bowlers. Nothing else. It bowling and batting has let us down. Batting, we expected this batting in the மாதிரி bat. Fielding better. Fielding they forgot. இப்போதைக்கு கரண்டா நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்லி நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கேச்சிங் ரேஷியோல எஃபிஷியன்சில லோவஸ்ட்ல இருக்காங்க. போலிங்ல வந்து நம்ம வந்து லோவஸ்ட்ல இருக்கோம். பேட்டிங்லயும் நம்ம தான் லோவஸ்ட்ல இருக்கோம் சீக்கா. Strike rate lowest இருக்கும். All three departments நம்ம லோவஸ்டா இருக்கும். நாளைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா we are dead last. நாளைக்கு ஹைதராபாத் அவங்களோட மேட்ச் வின் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே is dead last. அது புரியுது. லாஸ்ட் பட் ஒன் அதை பத்தி கவலையே கிடையாது. எங்க லாஸ்ட் நீ மச்சான் நீ 6 7 8 எங்க போறச்சா எங்க போட்டாங்க அவுட் ஆஃப் 4 அவ்வளவுதானே. எங்க இருந்தா 6 7 8 9ல எங்க ஹர்ட் ஆகுது சீக்கா. சத்தியமா சொல்றேன் சீக்கா. எஸ், நான் காமிச்சிக்க மாட்டேன். நான் நியூட்ரலிட்டி எவ்வளோக்கு எவ்வளவு நியூட்ரலா இருக்கணும்னு பாப்பேன். சத்தியமா நீங்களே பத்ரி இன்னைக்கு இருக்கும்போது ஹர்ட் ஆச்சு சீக்கா. அது டெஃபினட்டா as a former player 100% ஹர்ட் ஆச்சு சீக்கா. லாஸ்ட்லாம் நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது சிஎஸ்கே ரொம்ப நாளா. எல்லா ஃபேன்ஸும் எவ்வளோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க சீக்கா. ஏன் அது சொல்றனால சீக்கா, டிக்கெட்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும் சீக்கா. எவ்வளோ பேர் டிக்கெட்ஸ் கேட்குறாங்க சீக்கா. என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சீக்கா. அதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம்ல. எவ்வளோ லெட் டவுனா இருந்திருக்குன்னு இந்த சீசன் என்ன பிரைசஸ்ல விற்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. டிக்கெட்டு 3000 ரூபாய் டிக்கெட்டு 20,000 ரூபாய் 15,000 ரூபான்னு. அதுவும் எவ்வளோ பேர் எங்கேருந்து ஊர் பக்கம்ல இருந்து எல்லாம் வருவாங்க சீக்கா அவ்வளோ பேர் பாக்குறதுக்கு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஹர்ட்ஃபுல் ஃப்ரம் அ ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ சீக்கா. அதுல எந்த டவுட்டும் கிடையாது சீக்கா. 100%. Is it no to Ani? Why did we all of us, whether it's Star Sports, whether it's Chiki Chika, whether it's Yomi and Nani or XYZ, who are all doing shows, well, let it be the whole world. Everybody thought CSK got what right from the beginning. Which are the 4 teams everybody was backing? CSK, MI, SRH, DC, RCB, 5 team, correct? In the 5 team, gun sides. After the auction, everybody thought, cricketing wise, analytically, we thought these are solid 5 gun sides. But ultimately, practically, and reality shows something else different. And today, other thing is, we also fell for the same trap as Dhoni. Tala for a reason. Tala mayam. Tala. Yes. I think Tala also is over now. Dhoni is a great cricketer. Great macha Dhoni. Ni pista. Ni king ni pata kere. Pista. அவனுக்கு ஒரு டைம் அவுட் ஒரு இந்த பீரியட் இருக்குல்ல, ஒரு வேற ஒரு பீரியட் இருக்குல்ல. ஒரே ஒரு டிஃபென்ஸ் மட்டும் தான் சீக்கா எனக்கு எம்எஸ் தோனி மேல இருக்கு. இன்னைக்கு கேப்டன்சிலாம் ரியாலிட்டி ஹிட் மீ இன்னைக்கு தான். This is not his team. He wouldn't have 100% he wouldn't have picked a team like this. 150,000%. ஏன்னா எனக்கு தெரியும் இது. நீங்க போய் கேட்கலாம். He was not involved in the auction. அது எனக்கு தெரியும். அது 100% எனக்கு தெரியும். நானி சார், maybe you're right. அவனுக்கு ஒரு எக்ஸ்பைரி as a player பாவுண்டா. அவனுக்கு வயசு ஆயிடுச்சுடா. அவனுக்கு ஒரு எக்ஸ்பைரி பீரியட் ஒன்னு இருக்குல்ல. So slowly we have to come to the reality. இதான் எக்ஸ்பைரி பீரியட் வந்துட்டு இருக்கோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். இனிமே தோனியோட எக்ஸ்பைரி பீரியட் வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைச்சோம், நானி ஒரு நிமிஷம், தோனி எக்ஸ்பைரி பீரியடுக்கு அப்புறம் ருத்துராஜ் கய்க்வாட் பியூட்டிஃபுல்லா எடுத்து மூவ் ஆன் டீம். அந்த இதுதான் இப்ப நினைச்சிருந்தோம். அது சரியா போகல. அந்த டேக் ஓவர் சரியா போகல. தட் இஸ் மை ஒப்பீனியன். எக்ஸாக்ட்லி, நானும் அதான் சொல்றேன். தோனி வந்து இதுல இன்வால்வ் பண்ணிருக்க மாட்டாருன்னு அனி சொல்றாரு. ஃபார் த சிம்பிள் ரீசன், தோனி வந்து சரிப்பா ஒரு மாதிரி அந்த ஜடேஜா கையில கொடுத்தோம், டீம் சரியா போல. ருத்துவை போன வருஷம் வந்து 7 மேட்ச் வின் பண்ணாச்சு. ஒரு மாதிரி ஹி இஸ் யூஸ்ட் டு திஸ் கண்டிஷன். ஸோ ருத்து கிட்டே நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நாள் நம்ம ஆட போறோம், ருத்து கிட்டே நம்ம கொடுத்துடலாம் இந்த டீமை, நீயே பண்ணுப்பா, நான் வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்லோலி he wanted to fade away. சோ அதுதான் தோனியோட ஒரிஜினல் பிளானா இருக்கும். But yes, that was actually his original plan. Correct, Nani sir. In fact, அந்த பிளான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ருத்துராஜ் கையில கொடுத்த டீம் வந்து அவர் எடுத்த
திரிபாதி, முகேஷ் இவங்கெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் they are all not performing. நம்ம எதிர்பார்த்த bowling-ம் perform பண்ணல. So team is in doldrums. So இப்போ தோனி is forced to come back. இல்லைன்னா தோனி எதுக்கு எடுத்துக்கிறாரு இந்த டீமை? சரி ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஜஸ்ட் டேக்கன் இட், அவ்வளவுதான். அதான் நம்மள என்ன நினைச்சுட்டோம், அடுத்தோடனே தோனி கையில வந்து மேஜிக் ஆடு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். Not only you and me, the whole world started talking like this today, this morning. The whole world thought that Dhoni will, his magic wand will start working. But then we all have to hit the reality. பாவம் அவனும் மனுஷன் தான், அவனால முடியாது. There's a reality check அவனுக்கு இருக்கு, நம்ம என்ன வரணும் இனிமே. So we'll have to put a reality check for everything. Yeah, சரி, okay. A long talk on CSK guys. Obviously இன்னைக்கு வீடியோ வந்து focus mainly on CSK தான். ஏன்னா நிறைய CSK fans out there, obviously Tamil channel வேற, so நிறைய focus will be on CSK. Let's just slightly go with the predictions for tomorrow's match, Chika. ஏன்னா already நிறைய டைம் ஆச்சு. Double header. So first match, what are you expecting? Quick double header naliki. Let's just quickly touch up on it. Lucknow are playing the first game, SRH are playing the second game. Lucknow at home against GT, SRH anga PBKS ku edira. Quick reaction, Chika. Lucknow வந்து சரியான ரன்ல வராங்க, ஆனா GTயும் ஒரு சூப்பர் ரன்ல வராங்க. Two teams, informed teams. I give the edge to my Gujarat Tamilans. இப்போ வாங்கப்பா, இப்போதான் CSK டோட்டலா காலி இல்ல, வாங்க இப்போவாது வாங்க, என்னோட சேர்ந்து எல்லாரும் குஜராத்தை போய் சப்போர்ட் பண்ணலாம் வாங்க. வேற என்ன இருக்கு? இப்போ நம்ம 4 தமிழ் பசங்க அங்கதான் ஆடுறாங்க. நம்மளோட பிரைட் ஆஃப் தமிழ்நாடு ஒண்ணு இருக்கியா? வருண் சக்கரவர்த்தி அங்க KKRல இருக்காரு, 4 தமிழ் பசங்க அங்க இருக்காங்க. என்ன Chika சொல்றீங்க? See, yes, but then Lucknow GT will be a good game, honestly speaking. At Lucknow, Markadina, I think they're playing in Lucknow. I hope that Rishabh Pant comes back to form. For the good, I like Rishabh Pant a lot. And as I am a great fan of Rishabh Pant form on the Lucknow will win tomorrow. I am a firm believer. Lucknow ஒரு மாதிரி டீம் செட் ஆயிடுது. ஆனா ஒன் பண்ண சித்தார்த்த பையனை ஆடணும் 11ல. இந்த போய் இந்த பிஷ்னாய் ஒருத்தர் போய் ஆடினு வந்துருவாங்க. பிஷ்னாய் எல்லாம் ஆடினாங்கன்னா கைண்டுப்பாங்க இந்த டீம். அண்ட் ஆவேஷ் கானும் வந்து போடுறது. பட் ஒன் திங் இஸ் GT இல்லைன்னா அந்த இவன் செமையா போலிங் போறான். சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா அண்ட் சாய் கிஷோர் பிரில்லியண்டா போலிங் போடுறாங்க. I will go straight away with the GT for the simple reason என்னன்னா LSG என்ன பண்றாங்கன்னா அவங்க பேட்டிங்ல வந்து ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சு வின் பண்றாங்க. அது அகைன்ஸ்ட் GT நாட் பாசிபிள். ஏன்னா GT has got a fantastic bowling attack. இன்னொன்னு லக்னோவுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் பெருசு. இவங்க அந்த பேட்டை விட்டு பெரிய பெரிய ஷாட் ஆடுறதெல்லாம் சைட் பவுண்டரிஸ் பெருசு லக்னோல. இல்ல நானி சார், அவங்க வந்து லக்னோல இப்ப நல்லா பண்ணிருக்காங்க நானி சார். இல்ல சைட் பவுண்டரிஸ் பெருசு இல்ல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க சொல்றது ரைட், ஆனா அந்த பழைய லக்னோ விக்கெட் இப்ப மாத்திட்டாங்க. இப்போ ஒன் ஆஃப் தி ஃபிளாட்டஸ்ட் விக்கெட். சோ அதனால லாஸ்ட் மேட்சே நீங்க பாத்தீங்கன்னா பொளந்து கட்டினாங்க நானி சார் மும்பைக்கு அகைன்ஸ்ட். பட் the superior bowling attack of GT ஓட அட்டாக் வந்து I agree with you. You got Rashid Khan, you got Sai Kishore and Siraj at his best போட்டுன்றார். சிராஜ் வந்து இது வரைக்கும் இந்தியாக்கே இந்த மாதிரி bowling போட்டது கிடையாது. அந்த மாதிரி சிராஜ் ஒரு ஸ்பெல். பிரசீத் கிருஷ்ணா ரன் வழங்கும், பிரசீத் கிருஷ்ணா ரன் கொடுக்க மாட்டேன்றார், விக்கெட் எடுக்கிறாரு. சோ நீங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல செம்ம டீமா இருக்கு. டாப் ஆர்டர் இஸ் பர்ஃபார்மிங். சாய் சுதர்ஷன் நாளைக்கு வந்து ஆரஞ்சு கப்பை வாங்கிடுவாரு பூரான் கிட்ட இருந்து. சோ ஐ வில் கோ வித் GT. Yeah, I'm with Tani sir. I'm going to go. என்ன ப்ராப்ளம், GT டாப் ஹெவி பேட்டிங்ல இருக்கு தோணுது எனக்கு. வேற எதுனா மிடில் ஆர்டர்ல நல்லா தான் இருக்கு Chika. வாஷிங்டன் சுந்தர் வராரு, அவர் ஒரு மேட்ச் சூப்பரா அடிக்கிறாரு. ஷாருக் வரான், ஒரு மேட்ச் செம்மையா அடிக்கிறாரு. அவரு ஷர்ஃபேன் ரத்தஃபோர்ட் எல்லா மேட்சும் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூஷன் பண்ணின்னு இருக்காரு Chika. GTயோட மிடில் ஆர்டர் இஸ் ஹைலி அண்டர் ரேட்டட் Chika. நீங்க வந்து மிஸ்டேக் பண்றீங்க. GTயோட மிடில் ஆர்டர் வந்து ஹைலி அண்டர் ரேட்டட். அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்திருக்காருன்னா ஆஷிஷ் நேரா ஆக்ஷன்ல அவருக்கு தெரியும் அவங்களோட டாப் 3 ஒரு ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில், இவங்களோட டாப் 3ல அவங்க வந்து ஒரு 12 ஓவர் யாராவது ஒருத்தர் ஆடிடுவாங்க Chika. நீங்க பாருங்களேன், சுப்மன் கில் இல்லாட்டி சாய் சுதர்ஷன் இல்லாட்டி பட்லர் 12 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸ் செட் பண்ணப்புறம் அவங்க மிடில் ஆர்டர் இஸ் பெர்ஃபெக்ட்லி சூட்டட். வந்து ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிடா ஷர்ஃபேன் ருத்தஃபோர்ட், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிடா ஷாருக் கான். அதுதான் வாஷிங்டன் சுந்தரம் அந்த மேட்ச் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து வந்து பொளந்தாரு அவரு. So they on the top 3ல ஒரு பிளேயர் வந்து அவங்களுக்கு தெரியும். I think I agree with you. I think I also tend to agree with both of you. GT is a better side. I think I'll also go for GT with those guys. I'll also go for GT. டெவாட்டியா ரஷீத் கானுக்கு பேட்டிங்கே வரல இன்னும். Yeah. அவங்க பிச்சிடுவாங்க போட்டு. பட்
லக்னோவோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களோட எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர்ஸ். மிச்சல் மார்ஷ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, நிக்லஸ் பூரன் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. அதுதான் போலிங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அணி. இந்த இந்த ஆவேஷ் கான், இந்த ரவி பிஷ்ணா இவெல்லாம் வச்சு போலிங் பண்ண பொழந்துடுவாங்க மச்சான். கொஞ்சம் போலிங் கொஞ்சம் கேஸா இருக்கு. ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மேட்ச் நாளைக்கு வந்து SRH வர்சஸ் PBKS. ரெண்டு டீமும் ஒரே மோடு தான். PBKS லாஸ்ட் இயர் SRH என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வெச்சா குடுமி சரச்சா மொட்டை. யாருக்கு நாளைக்கு குடுமி இருக்க போகுது, யாருக்கு நாளைக்கு மொட்டை போட போறாங்க? சீக்கா சொல்லுங்க, SRH வர்சஸ் PBKS. See, I tell you very honestly, it's a crucial match for SRH. So something tells me they'll make a course correction tomorrow. They will have to make a course correction tomorrow. So I expect, even though probably PBK is the better form, better rhythm, better momentum as of date today, I'll believe that SRH will win tomorrow. I tell you why. They'll make the course correction. தலை தட்டி சொல்லுவாங்க உள்ள, டே மச்சான் கொஞ்சம் வாங்க அப்படின்னு, இன்க்ளூடிங் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு they will come back to this thing. Something tells me SRH will win tomorrow. It's more out of that course correction methodology, nothing else. நான் வந்து ஐ கோ வித் SRH as வின்னர். பட் கோர்ஸ் கரெக்ஷன்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க அதே அடிக்கிற அதே பேட்டர்ன்ல தான் போவாங்க. ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ அடிப்பாங்க. நாளைக்கு என்னன்னா, நீங்க மொட்டை நீங்க தெரியுமா, அந்த பிச்சு மொட்டையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிப்பீட் மாதிரி ஒரு செம்ம அடி அடிப்பாங்க. அவங்க கேமை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நோ கோர்ஸ் கரெக்ஷன். கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு நானி சார் SRHோட பேட்டிங் லைனப்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரைட். ஆனா அவங்க கோர்ஸ் கரெக்ஷன்லாம் பண்ணவே போறது இல்ல. அவங்க இப்படிதான் ஆட போறாங்க. ஐம் கோயிங் வித் பஞ்சாப். ஏன்னா எனக்கு என்னமோ தோணுது வந்து பஞ்சாபோட மொமெண்டம் ரைட் நவ் வில் கண்டினியூன்னு. ஸோ ஐம் கோயிங் ஃபார் பஞ்சாப் விக்டரி. ஐ வாண்ட் SRH டு வின். நிஜமாவே சொல்றேன். ஐ ஹோப் தே கம் பேக். ஏன்னா SRH இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டீம் டு வாட்ச். இப்ப கூட சொல்றேன் நான், சரி எல்லா டீம்ஸும் வந்து அந்த 240 250 எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, யாராவது ஒருத்தர் வந்து கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் 280னா இந்த டீம் தான். ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க ஒரு தடவை இந்த சீசன். ஸோ அதனாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். வந்து ஐ லவ் தட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். பரவாயில்லடா SRH, ஐ வாண்ட் யூ கைஸ் டு வின், பட் மை கிரிக்கெட்டிங் பிரெயின் சேஸ் PBKS will win. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் போய் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. What do you feel? எங்க CSK தப்பு பண்ணிட்டாங்க? ஆக்ஷன்ல ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்களா? Is there any hope or is there no hope? அதுதான் ஒரே கேள்வி இன்னைக்கு. We'll finish with that. Nani sir, is there any hope or no hope? Yeah, as I said, Tim Seifert or any replacement player யார் வராங்கன்றத வச்சு hope எனக்கு கண்டினியூ ஆகும். Chika, I still believe that the luck factor of Dhoni, I think they'll have luck, hope, and the hope of, because 7 out of 8 more for Dhoni's luck factor. 7 out of 8. Oh, நீங்க அந்த hope. I'm saying we just play better cricket. I hope for Chika. நான் ஆனஸ்டா சொல்லிட போறேன் சிக்கா. ஐ டோன்ட் திங்க் we are going to qualify top 4லாம் சான்ஸே இல்ல சிக்கா. இந்த டீம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் சிக்கா இந்த பேட்டிங் லைனப் வச்சுட்டு. நானி சார் சொன்ன மாதிரி யாராவது டிம் சைஃபர்ட் ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஆடி நம்ம ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ்ல போனோம்னா அந்த மாதிரி ஒரு நடக்கிற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியல. அனி I tell you what, அனி முந்தா நேத்து பேசுறோமா, வியூவர்ஸ்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தாங்க தெரியுமா? இப்ப இருக்கிற டீம் forget about டிம் சைஃபர்ட் வரல விட்டுரு. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தாங்க. இல்ல சீக்கா, ரியாலிட்டியா பாருங்க சீக்கா. ரித்ராஜ் கைக்வாட் இல்லனா இந்த பேட்டிங் லைனப் ரொம்ப கஷ்டம் சீக்கா. ப்ளீஸ் சீக்கா, ரியாலிட்டியா பாருங்க. That's true. ருத்ராஜ் கைக்வாட்லாம் இந்த டீம், ருத்ராஜ் கைக்வாட் ருத்ராஜ் கைக்வாட் நாட் அவைலபிள் தான். எனக்கு ஏதோ தோணுது மச்சான், இந்த ருத்ராஜ் கைக்வாட் கட்சியில வந்து ஆடிட்டு போறான் பாரு, இன்னும் 2 மேட்ச் கட்சி. ஒரு பிருத்வி ஷா மாதிரி ஒரு பிளேயருக்கு போலாமா? பிருத்வி ஷா நான் குத்தினா கூட அவுட் ஆயிடுவான். நீ வேற வேஸ்ட் ஆகலாம். ஷார்ட் பால் அந்த விக்கெட் கூட. ஐயோ நல்ல கிரிக்கெட்டர். ஷார்ட் பால் அவுட் ஆயிடுவாங்க. யா சீக்கா செம்ம கிரிக்கெட்டர் சீக்கா. ரொம்ப பிடிக்கும் சீக்கா அந்த பையனை. நான் என்ன பண்றது, ஏன்டா அவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர் எல்லாரும் பிடிக்கும்னா ஏன்டா அவனை எடுக்கல ஆக்ஷன்ல எல்லாரும்? அவரோட ஃபிட்னஸ் சீக்கா, அதனாலதான். He's got a eternal problem for short balls. That's why. Okay. இல்ல அவர் டெஃபினட்டா அவரோட ஆட்டிடியூட் அண்ட் ஃபிட்னஸ்னால தான் அவர் ஃபிட் இன் பண்ணல சீக்கா. டெஃபினெட்லி பிருத்வி ஷா இஸ் a better bet than ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர்,
even Rachin Ravindra. That just pure batting talent of Prithvi Shaw. நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா, that boy is talented, real talent. நீங்க போய் கேளுங்க முரளி விஜய் அவர்கிட்டயே கேளுங்க, முரளி விஜய் எவ்வளவு சொல்லுவார் தெரியல, பிருத்வி ஷா அணி ரியல் டேலண்ட்ரான்னு. அவரோட ஃபிட்னஸ்னால தான் அவர் வந்து இந்த பிரச்சனையில இருக்காரு. அதுதான் என்னோட பிலீஃப். இல்ல அனி, நான் உடனே சொல்றேன், பிருத்வி ஷா மேபி a good player, கரெக்ட். நீங்க சொல்ற இந்த 4 பிளேயருக்கு நீங்க பிருத்வி ஷா எடுத்திருக்கலாம் ஆக்ஷன்ல. 100% இந்த 4 பிளேயருக்கு பிருத்வி ஷா பெட்டர், நோ டவுட். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில பிருத்வி ஷா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு வர பிளேயர் வந்து அவன் அடிக்கிற இம்பாக்ட்ல ரிசல்ட் மாறணும். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல வந்து சிஎஸ்கே ஸ்கோர் 90 இருக்கணும். அந்த மாதிரி அடிக்கிற பிளேயர்னா நான் பாக்குற 2 பிளேயர், சைஃபர்ட் அண்ட் மேத்யூ ஷாட், ஆஸ்திரேலியன். இவங்க 2 பேர்ல யாரா வந்தா அந்த இம்பாக்ட் கிடைக்கும். வெஸ்ட் இண்டியன் பிளேவர் 2 பேர் விட்டேங்க, கைல் மேயர்ஸ் அண்ட் பிராண்டன் கிங். அவங்களும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ, சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க அதை. எனிவே guys, before you go, don't forget to check out Campa, don't forget to check out Equitas Bank. Click the link in the description below for both. Subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon, notification. We'll be back again. Cheers guys.